திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவ வடிவங்கள் இதில் நம்ம 7வதாக சுகாசன மூர்த்தி பற்றி பார்க்கலாம். சிவபெருமான் சுகாசன நிலையில் சிவ ஆகமத்தின் உண்மைகளை அதனுடைய விளக்கங்களையும் உமாதேவிக்கு விளக்கிய திருக்கோலம் தான் இந்த வடிவம். சுகாசன அந்த வடிவத்தில் இடது காலை மடக்கி வலது காலை தொங்க விட்டு சிவபெருமான் அமர்ந்திருக்காரு. நல்லிருக்கை நாதர் அப்படின்னு அந்த அந்த உட்கார்ந்துருக்கிற அமைப்புக்கு பேர் சொல்கிறாங்க. வெள்ளி மலையில் கண்ணை கூசக்கூடிய ஒளி பொருந்தி நவரத்னம் அலங்காரம் பண்ண ஒரு 1000 மண்டபத்தில் ஜோதிமயமாக சிவபெருமான் நடுநாயகமாக வீட்டிருக்க அவரை சுற்றியும் மும்மூர்த்திகளும் தேவகணங்களும் தேவர்களும் முனிவர்களும் அமரர்களும் அவரை வழிபட வந்துக்கிட்டே இருப்பாங்களாம். சிவபெருமான்கிட்ட வேண்டிய வரங்களை கேட்க கேட்க அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாராம். அப்போ அம்பாள் சிவ ஆகமத்தோட உண்மைகளை விளக்கும்படி கேட்குறாங்க. அந்த உண்மைகளை அம்மைக்கு ஒரு சுகா ஆசனத்தில் உட்கார்ந்து அவங்களுக்கு சொல்கிறாங்களாம். சுகாசன மூர்த்தி சீர்காழி திருத்தலத்தில் இருக்கிறதாகவும் தஞ்சை கலைக்கூடத்துலேயும் இந்த உருவம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அவர் கையில் மான் மழுவோட அமர்ந்திருக்க குளம், சுகாசனத்தில் அமர்ந்திருக்க குளம் தான் சுகாசன மூர்த்தி குளம். திருச்சிற்றம்பலம்.